அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி தொகுப்பில் 2790வது ஹதீஸில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹுவின் மீது அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை கடைபிடித்து ரமலானின் நோன்பும் நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் அனுமதிப்பது அல்லாஹுவின் மீது கடமையாகிவிட்டது. அவர் இறைவழியில் அறப்போர் புரிந்தாலும் சரி, அல்லது அவர் பிறந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று. அப்போது, அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் மக்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கலாமா என்று நபி தோழர்கள் கேட்டனர். அதற்கு அவர்கள், சொர்க்கத்தில் 100 தரங்கள் உள்ளன. அவற்றை அல்லாஹ் தமது பாதையில் அறப்போர் புரிபவர்களுக்கு தயார்படுத்தி வைத்துள்ளான். 2 தரங்களுக்கு இடையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ளதை போன்ற இடைவெளி உள்ளது. நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் பிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தின் தரத்தையே கேளுங்கள். ஏனெனில் அதுவே சொர்க்கத்தின் மிக சிறந்த தரமும் மிக உயர்ந்த தரமும் ஆகும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி நிறைய ஹதீஸுகளும் இப்போ என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.